அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் விடிஆர். நாம் இந்த சீரீஸில் முடக்கு தோஷம் தரும் விளைவுகளும் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். பொதுவாக 12 பாவத்தில் எந்த பாவம் முடக்குனால் பாதிக்கப்படுதோ அந்த பாவத்துக்கு உண்டான காரகத்துவங்கள் நிச்சயமாக பிரச்சனையாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 9ஆம் பாவம் முடக்குனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரே நிலையிலே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சைக்கிள் வச்சுருக்காங்கன்னா அவங்களால பைக் கூட வாங்க முடியாது, கார் வாங்க முடியாது, அடுத்த நிலைக்கு போக முடியாது. அப்போ அவங்க நிச்சயமாக 9ஆம் பாவ முடக்கத்தை கிளியர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் பாவங்கிறது தான் தெய்வ அனுகூலம்னு சொல்கிறது. அப்போ கோயிலுக்கு போனால் கூட அவங்களுக்கு வேலை செய்யாது, சாமி கும்பிட்டா கூட வேலை செய்யாது. அப்போ முடக்கு தோஷத்துக்கு உண்டான கோயிலுக்கு போய் முதல்ல நிவர்த்தி பண்ணிட்டு வந்தால் தான் நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளோ மோசமான ஒரு அமைப்பு இந்த 9ஆம் பாவம் முடக்கு. ஸோ இதுக்கான பரிகாரங்கள் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு வகுப்பில் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு 22/12 ஆரம்பிக்குது, திங்கக்கிழமை அன்னைக்கு. ஸோ தினமும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து முடக்கு தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகையும் உண்டு. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.